2 நாட்களுக்கு முன் விஜயை பாராட்டும் விதமாக பிரவீன் சக்கரவர்த்தி போஸ்ட் செய்திருந்தார். இதையடுத்து இருவரும் சந்திப்பு நடத்தியுள்ளனர். இதில் கூட்டணி தொடர்பாகவும், ஆளும் திமுக தொடர்பாகவும், தமிழக அரசியல் விவகாரங்கள் தொடர்பாகவும் பேசியதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி தமிழக வெற்றிக் கழகம் கட்சிக்கு திடீரென ஆதரவாக பேசியிருக்கிறார். பிரவீன் சக்கரவர்த்தி செய்துள்ள போஸ்டில், இந்திய அரசியல் கட்சிகள் தங்கள் தலைவர்களின் பேரணிகளுக்கு பெரும் கூட்டத்தை கூட்ட கணிசமான நேரம், பணம் மற்றும் உழைப்பை செலவிட்டு வருகின்றன. ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிலைமை இதற்கு நேர் எதிரானது. தங்கள் பேரணிகளில் அதிக மக்கள் கூடுவதால் கூட்டத்தை குறைப்பதே அவர்களுக்கு உள்ள சவாலாக உள்ளது. இது பலருக்கும் வியப்பளிக்கிறது என்று விஜயை தமிழக வெற்றிக் கழகத்தை பாராட்டுவது போல பேசியிருந்தார். விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கேரளாவில் 2026 சட்டமன்ற தேர்தல்களில் களமிறங்க ஆயத்தமாகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காவிட்டாலும் சில தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான சாத்தியக்கூறுகளை டிவிகே ஆய்வு செய்து வருவதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.